லட்சுமி அக்கா அடிச்சாச்சு. எதுக்கு 2 பேரும் இவ்வளோ லேட்டு? சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏட்டி எங்க வீட்டுக்காரவிய தோட்டத்துல நின்னாவ. பிள்ளைகள் ஒத்தையில இருக்கல, நம்ம சோனியா சத்தியெல்லாம் ஒத்தையில கிடக்காவ. அதான் அவியிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனோம். சொல்லிட்டீங்களாக்கா? சொல்லிட்டோம் டி. போன இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவமா? என்னம்மா சொல்றிய? என்னாச்சு? என் கதையை தான் சொல்லுதாவ. எத்தனை வாட்டி தான் அதை சொல்லி சோகப்படுதது. எனக்கே கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கண்ணீரே வத்திட்டுட்டி. ஏன்க்கா உங்க மாமியார் அங்கேயும் வந்துட்டோ? அந்த பொம்பளை எங்க அங்க வரா? என்ன கட்டுனான்ல, என் வாழ்க்கையை நாசமாக்குனான்ல, அவன் வந்து நின்னாப்டி. வேலைனோ? அவனை வேற அண்ணன் நொண்ணேன்னு மரியாதை வேற கொடுத்துறியடி நீங்க. ஏக்கா என்ன செய்ய? ஏன்க்கா அப்புறம் உங்களை பார்த்து எதுவும் சொன்னாவளா? இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தா கண்டிப்பா அடிதடி ஆயிருக்கும் டி சின்ன பொண்ணு. ஐயா என்னக்கா சொல்லுதிய? இவதான் அவன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டானா. இவதான் மூதேவி. அப்படி இப்படி இவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. இவ போறையில போற பாதையில கூட போக கூடாது. அப்படி இப்படின்னு பேசிட்டு போனாம்டி. என்னத்த சொல்லுது? ராணி தோண்டு போயிடக்கூடாது. நானும் ஒன்றும் பேசல. ஐயா ராணியக்கா நீங்க எதுவும் சொல்லலையாக்கா? ஏட்டி நான் பேசுற வரைக்கும் கூட நிக்கல சின்ன பொண்ணு. போயிட்டான் சின்ன பொண்ணு. அவன்கிட்ட போய் என்னத்த சின்ன பொண்ணு பேசுறது? அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே போதும்னு நினைக்கும் சின்ன பொண்ணு. இந்த பிள்ளைகளை பத்தி நான் யோசிக்கணும். அதுல எப்படி மேல் படிப்பு படிக்க வைக்கணும், நான் ஏதாவது வேலைக்கு போகணும், அதை பத்தி மட்டும் நான் யோசிக்கலான் இருக்கேன். ராணியக்கா எப்போ இந்த மாதிரி தைரியமா இருக்குக்கா. இப்படி உங்களை பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நேரம் மனசுடைஞ்சு ரொம்ப அழுகுறிய பத்தியில அப்பதான் தாங்க முடியல. ஏட்டி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கணும். ஏன் வீட்டு திறனையில கிடக்க ஒரு தலைகாணி கூட வைக்காம. நான் எதுவும் தலைதான் சுத்திட்டு வந்து கீழே விழுந்துட்டாலும் பயந்தே போனேன். எதுக்குக்கா அப்படி கிடக்கணும்? உங்களை நம்பி 2 பிள்ளைகள் இருக்குல்ல, அதுக பத்தியாவது யோசிக்கணும்லக்கா. என்ன பண்ற சின்ன பொண்ணு? ஒவ்வொரு நேரம் மனசு உடைஞ்சு போயிருது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கக்கா. ராணியக்கா நாங்க இருக்கோம்லக்கா. இந்த ஊரை விட்டு போறேன், கண்காணாத இடத்துக்கு போறேன், இந்த பேச்சே இருக்கக்கூடாது. நீங்க நல்லா வாழ்ந்து காட்டணும்க்கா. நீங்க வாழ்ந்து காட்டுறதுலதான் அவிய இப்படி ஒரு தங்கத்தை இழந்துட்டோமே அவிய ஃபீல் பண்ணணும்க்கா. அப்படி வாழ்ந்து காட்டணும். அப்படிதான் சின்ன பொண்ணு நானும் வைராக்கியமா இருக்கேன். எங்க இந்த அம்மை மௌனம் நம்மள என்ன சும்மா விடுதாவ? ஒன்னா அந்த கிளடி இல்லைன்னா இவன் மாத்தி மாத்தி எங்கேயாவது வந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தானே இருக்காவ. அவளை பத்தியாட்டி என் நாத்தனாகாரிய அவன் இன்னும் வரலையோன்னு நினைச்சேன் நானு. எப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போவேன்னு காத்து கிடந்த மாதிரி வந்து கிடக்கா பாரு. 4 நாள் அச்சட்டி வந்து. ஏட்டி அவளுதெல்லாம் என்ன உனக்கு நல்லதான் நினைப்பாளுவ. நீ எப்ப போவேன்னு அவ காத்திருப்பா. ஏக்கா இனிமேவும் இதுக்கு சும்மா இருக்காதுக்கா. இனிமேதான் இன்னும் பிரச்சனை பண்ண பாப்பாவ. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மனதைரியத்தை வளர்த்து வச்சுக்கிடுங்கக்கா. ஏன்னா அவிய முன்னாடி நீங்க முன்னேறது அவையில பிடிக்காத பத்தியலா. நீங்க எப்படியும் கஷ்டப்பட்டு அவையில்ட்ட தான் திருப்பி வந்துருவீன்னு நினைச்சிட்டு இருப்பாவ. நீங்க அவைய முன்னாடி இப்ப வீட்டு எடுத்துட்டீங்களா, அதுவே ரொம்ப பொறாமையா கிடக்கும். இனி எதுவும் வேலை பார்த்து கொஞ்சம் முன்னேற மாதிரி தெரிஞ்சுன்னா விட மாட்டாவக்கா. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாவ. நீங்க பிள்ளைகளை வச்சுட்டு தைரியமா இருக்கணுக்கா. நாங்களாம் இருக்கோம்ல. உங்களோட ஆதரவுல தான் சின்ன பொண்ணு இருக்கேன். நீ லட்சுமி அக்காலாம் இல்லைன்னா நான் என்ன ஆவன்னே தெரியாது இந்த பிள்ளைகளை வச்சுட்டு. கண்டிப்பா இந்த பிள்ளைகளும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு நானும் கண்டிப்பா ஏதாவது பண்ணியிருப்பேன் சின்ன பொண்ணு. நல்ல உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். யார் இருக்கா சொல்லு பார்க்கலாம். ஒரு அண்ணன் தம்பி இருக்கானா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கா, இல்லை பெத்தவியே தான் இருக்காவெல்லாம் போய் நிற்கிறதுக்கு. எதுக்குக்கா கோலத்தனமான முடிவெல்லாம் எடுக்கணும்? யார் இருந்தாதான் நம்ம வாழ முடியுமா? நம்ம தாக்கா இப்போ தாய். உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குல்ல, உங்களை நம்பி அவியலை காப்பாத்துறக்கா நீங்க தான்க்கா தைரியமா இருக்கணும். நம்ம இப்போ போய் தாய் தப்புன தேட முடியுமாக்கா? இங்கே வருங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரவில யாரை நம்பி இருக்கோம்? காதல் கல்யாணம் பண்ணி ஓடி வந்தோம். இப்போ ஒரு பிள்ளையும் ஆயிட்டு. எங்களை பார்க்க யார் வரா? எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் அப்பா வருவார். வேற யாருக்கா எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்காவ? ஒருத்தரும் கிடையாது. நாங்கள் ஒத்தையிலேருந்து பிழைக்கலையா? அது மாதிரி தான்க்கா. பரவாயில்லட்டி சின்ன பொண்ணு, நீ இந்த சின்ன வயசுல இவ்வளோ தைரியமா இருக்க. ஓ தைரியம்ல எனக்கு கால்வாசி கூட கிடையாது டி. ஏக்கா தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாதுன்னா தைரியம் தானா வந்துரும்க்கா. இனி விடுங்க, பழசை பற்றியெல்லாம் யோசிக்காதியே. நாளையோட எல்லாத்தையும் கலைஞ்சிருங்கக்கா. நாளைக்கு புது வீட்டுக்கு போறியல, பாலை காய்ச்சிட்டு பிள்ளைகளை நல்லபடியாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் வேலையை பற்றி யோசிப்போங்க்கா. சின்ன பொண்ணு நான் நல்லா தைப்பேன் சின்ன பொண்ணு. சின்ன வயசுல எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. இந்த ஜாக்கெட்டெல்லாம் நல்லா தைப்பேன் பார்த்துக்க. ஒரு மிஷினை வாங்கினா கூட வீட்டில் இருந்து தைக்கலாம் சின்ன பொண்ணு. அப்போ இடையில இந்த 100 நாள் வேலைக்கு தோட்டத்து வேலைக்கெல்லாம் கூப்பிடுவாவில்ல, ஏதோ ஒன்று போனால் கூட பார்த்துக்கிடலாம். இப்போதைக்கு ருக்குப்பட்டி வாடகை வேணும்னு சொல்லியிருக்காவ. ஆனால் அவைகள்ட்டையும் சும்மா இருக்க முடியாதுல்ல சின்ன பொண்ணு. எப்போனாலும் பைசா கொடுக்கணும்ல. சரிக்கா பார்த்துக்கிடுவோங்க்கா. உங்களுக்கு தையல் தெரியும்னா நான் தையல் மிஷின் யார்கிட்டயா சொல்லி ஏற்பாடு பண்ணுதேங்க்கா குறைஞ்ச விலையில. நீங்கள் அதை பற்றி இப்போ பெருசாக கவலைப்படாதீங்க. முதல்ல வீட்டுக்கு போகிறத பார்ப்போம். சரி சின்ன பொண்ணு. ஏட்டி நல்லா இருக்கியாட்டி? ஓரத்துல இருந்து கீழே விழுந்துடாத. நல்லா பிடிச்சுக்கடி. லட்சுமிக்கா நல்லா தாங்க இருக்கேன், பிடிச்சிருக்கேங்க்கா. பயப்படாதீக்கா. பார்த்து விழுந்துடாம சின்ன பொண்ணு. போலீஸ் எதுவும் பிடிக்காதுல? ஏக்கா பிடிக்க மாட்டாவன்னு நினைக்கேன். ஹெல்மெட்டும் வைக்கல, 3 பேரும் போகிறோம்ல. தப்பு தான், வேற வழி இல்லை. ஆட்டோ கிடைக்காத பற்றியெல்லாம் இந்த சமயத்தில். அதுக்கு தான்க்கா வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். சரி இந்த ஒரு வாட்டி இப்படி போவோம். ஹெல்மெட்னாலும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அதுவும் மறந்துட்டு வந்துட்டேங்க்கா. சரி சின்ன பொண்ணு பையவே போ, வேகமா ஓட்டாம. சரிங்கக்கா. ருக்கு முனியம்மா ரோட்ல ஒண்ணே வச்சு சண்டை போட்டு ஏசினாலாமே. என்னத்துக்கு ஊர்ல எல்லாரும் சொல்லிட்டு கிடக்காவ. அவளுக்கு என்ன கேடு கட்டவா? மருமகளையும் பேத்தியலையும் வீட்டில் விட்டு விரட்டிட்டா.
அந்த பிள்ளை பாவம் போல வயசு பிள்ளையில வச்சுட்டு ஒவ்வொரு வீடாக ஒண்டிட்டாளையா. அப்போ யாரும் சொல்லியிருப்பா போல நம்மளுக்கு இன்னொரு வீடு இருக்குன்னு. அதை வந்து கேட்டால் பார்த்துக்கிடுங்க. கேட்கும்போது மனசு கேட்குமா இல்லைன்னு சொல்லுறதுக்கு, அதனால வந்து இருந்துக்கிட சொன்னேன். அது அவளுக்கு பிடிக்கல. ஆவாதச்சிருக்கி என் மருமகளுக்கு எப்படி வீடு கொடுக்க போச்சு, என் குடும்பத்தையும் நீ தான் பிரிச்சுட்டேன்னு என் கூட வந்து சண்டைக்கு நிற்கா. ரோட்டில் இன்னைக்கு என்ன சண்டை தெரியுமா? உனக்கு எதுக்கு இந்த ஆவாத வேலை? நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒன்னதான் சொல்லுவாவ. என்ன எதுக்கு சொல்ல போறாவ? அவ அந்த குடிச்சிட்டு அவன் அந்த ஆள் அலையுதான். இந்த பொம்பளை ஒன்னத்தையும் கண்டிக்காம அவளை போட்டு பாடா படுத்துதா. அவள் வயசு பிள்ளையில வச்சுட்டு எப்படி கஷ்டப்படுவா? நானும் ஒரு பிள்ளையை பெத்தவ தானே, அது பார்க்கும்போது எனக்கு துடிக்காதோ? ஏன்ட்ட வந்து கேட்கலன்னா பரவாயில்லமா, ஏன்ட்ட அந்த பிள்ளை வந்து வாய் விட்டு கேட்கும்போது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல? எங்க நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நாளைக்கு என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கிடுவோம். நம்மளுக்கும் யாரும் இல்லாமல் இப்படி அனாதையாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ நம்மளை நம்பி நமக்கு ஒரு மகள் ஒரு 2 பேத்தி இருக்காவ. ராணியை என் மக மாதிரி பார்த்துக்கிட போறேன். என் வாழ்க்கையில் உள்ள வெறுமையே போக போகுது. பிள்ளை இல்லாமல் நான் தவிச்சது போதும். என் ஒத்த மயனையும் பறி கொடுத்துட்டு இப்படி அனாத மாதிரி நம்ம வெறுமையாக வாழ்ந்ததெல்லாம் போதும். ஏட்டி நமக்கு அந்த நல்ல மனசு இருக்கு, ஏத்திக்கிடுவோம். அவன் மாமியாக்காரி விடுவாளா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளாலதான் போய் குடும்பம் பிரிஞ்சுட்டு வச்சுட்டு இன்னைக்கு சண்டை போட்ட மாதிரி சண்டை போடுவா. எங்க அவ ஒரு ஆவாதிச்சிருக்கி கூறுகட்டவா. அவ சொன்னா சொல்லிட்டே போயிருக்கட்டும். இந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம பார்த்துக்கிடணுங்க. நம்மளோட இன்னொரு வீட்டை தான் கொடுத்துருக்கேன். சரி ருக்கு, இருந்துட்டு போட்டோம். உங்கள்கிட்ட கேட்காம கொடுத்துட்டேன்னு கோவமோ? இல்ல நல்லது தானே செய்யற. சரி அப்படியே போய் கொஞ்சம் காபி போட்டு கொண்டாயே. காலையிலேருந்து 3 காப்பி குடிச்சாச்சு. சுகர் 450 ஏறி கிடக்கு. சும்மா காப்பியா குடிச்சு சுகர் ஏறிட்டுன்னா என்ன செய்ய? போதும் காப்பி குடிச்சது. ஏட்டி ஒரே ஒரு காபி போட்டுட்டாடி. எங்க போதுங்க, சொல்லுறதை கேளுங்க. சுகர் ஏறி மயம் கிடத்தினா யாருங்க பாப்பா? நான் தானே அதை பார்க்கணும். சந்தைக்கு இன்னைக்கு போட்டுருப்பாவில, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. இப்படியே போவது எந்த ஓட்ட பணியினதை மாத்தினதான் என்ன? எப்போ பார்த்தாலும் வந்து ஓட்ட பணியினதாம போட்டிருக்காவ. பீரோவில் 10 பணியன் 15 பணியன் அடுக்கி கிடந்தாலும் அதைத்தான் போட்டாலையாவ. ஏட்டி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சதானே போட முடியும். சரி நீ போய் துட்டு எடுத்துட்டு பை எடுத்துட்டு வா, காய்கறி போய் வாங்கிட்டு வா. சரிங்க. ஏட்டி அவள்கிட்ட எதுவும் போய் வாய் கொடுத்துட்டு இருக்காது என்ன? ரோட்ல நின்று சண்டை போடாதட்டி. ஊருக்குள்ள இன்னைக்கு பூரா அதான் பேச்சு. முனியம்மா வந்து ஏசிட்டான்னு தான் சொல்லிட்டு நடக்காளுங்க. ஊர்க்கரையிலுக்கு வேற வேலை என்ன? யார் வீட்டில் சண்டை நடக்கு, யாரு சத்தம் போடுதுன்னு அதை பார்த்துட்டு கொண்டாம்பட்டி சொல்லுறது அவளுக்கு வேலை. சரிட்டி நீ போய் துட்டு எடுத்துட்டு வா. நான் போறேங்க. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்க போனால் அந்த கண்ணி என்னவானால்? காற்று வாங்க போனேன். யாயம்மா நட்டக்களை வாரானே. காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே போல என்னை தான் தேடி வாரான்னு நினைக்கேன். ஏட்டி உமாடே என்ன சொல்ல? அக்கா ரேஷன் கடைக்கு எதுவும் போனான்னு சொல்லுங்கக்கா. ஏட்டி ரேஷன் கடைக்கு போன பையங்க கேட்டவனா என்ன சொல்ல? ஐயா அதை மறந்துட்டேன்னாக்கா. உங்க அளவுக்குலாம் எனக்கு யோசிக்க தெரியாதுக்கா. நீங்களே யோசி எதுவும் சொல்லுங்கக்கா. சும்மாவே ஒரு காரணம் கிடைக்கலனாலும் ஆடாடு நடுவா. இன்னைக்கு சலங்கை வேற போட்டு விட்டுருக்கேன். காலையில வீட்டை விட்டு இறங்கினதுட்டி இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ளே போல. ஏய் என்ன ஆளை பார்த்தோன்னே அங்கிட்டு திரும்பி நிக்க? அளவு திருப்பிறேன் பாத்துக்க. ஐயோ எங்க என்னங்க செய்திய? ரோட்டுக்கு எதுக்கு வந்திய? உன்னைய கட்டினா ரோட்டுக்கு வருவாவ, நடுத்தருவும் வருவாவ. வீட்டை விட்டு ஒரு பொம்பளை போய் எவ்வளவு நேரம்டே ஆகுது? காலையில வீட்டை விட்டு இறங்கினவ. ஊருக்குள்ள எந்த பொம்பளையாவது இருக்கான்னு பாரு. சந்தி ஆயிட்டு அவ்வளவும் வீடு போய் சேர்ந்துட்டி. நீ தான் கெட்டு போறேன்னு இல்லாம அவளையும் சேர்த்து கெடுத்துட்டு கிடக்க. ஆமா, இல்லன்னா உங்க தம்பி பண்டாட்டிக்கு வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது. நாங்க தான் கெடுக்கோம். இல்ல அங்க ஒத்தையில கிடக்கு, சுவாறு பொங்கினது அந்த ஆள கிடக்கு, பாத்திரம் கழுவாம கிடக்கு. ரோட்ரேடா ஊர் பேர்னு பேசிட்டு அழுந்துட்டு கிடக்கியோ. நாளைக்கு ஏதாவது இவ சொன்னா அவ சொன்னா நீ ஏதாவது பிரச்சனைக்கு வந்து நிக்கட்டும். 2 காலையும் முறிச்சு போடுதேன். இங்க நான் சும்மா இந்த ரேஷன் கடைக்கு தாங்க விசாரிக்க வந்தேன். இன்னும் காலையில இருந்து ரேஷன் கடை விசாரிக்கியோ? விசாரிச்சு முடிக்கலையே இன்னும்? எத்தனை நாள் ஆகும் சொல்லு? காத்திருக்கேன். 4 நாள் ஆகுமா 5 நாள் ஆகுமா? இப்படி பொய் பேசிட்டு ஆள இருக்க 4 முடியும் அத்து போட்டாரு. உமா இவ கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்காம வீட்டுல இரு. இவதான் ஆவாம அலையுதானே, இவ கூட சேர்ந்து நீயும் அலையாத. கோவப்பட்டா ரோட்ல வச்சு 2 கொடுத்தாலும் கொடுத்துருவான். அந்த ஆளை சிரிச்சுக்கிட்டே நைஸா வீடு போய் சேர்ந்துருவான். சரிங்க, எதுக்குங்க ரோட்ல நின்று பேசி நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கிய? வாங்க வீட்டுக்கு போவோம். 6 மணி ஆயிட்டுல போய் விளக்கு போடுவோம். இப்பதான் வீடு இருக்கு ஞாபகம் வந்துச்சோ? நான் இன்னும் தேடி வரலன்னா இன்னும் ரோட்ல தான் அலைஞ்சிருப்பேன். ஏங்க அப்படி சொல்லுதியா? வீட்டுக்கு வரைக்கும் தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில தான் உங்களை பார்த்தேன். ஓ இன்னைக்கு உன் அளவை திருப்பிடுறேன். எதுக்கு? அதான் வீட்டுக்கு வரம்ல, சும்மா சும்மா மட்டக்கூடாது. அளவை திருப்புறாவலாம். ஆத்தாடி நம்ம இந்த பக்கம் ஓடிடுவோம். அவ பெருத்தோடி போனோம்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவாவ. ஊரை சுத்தினாலும் வீடு போய் சேருவோம். அவ்வளவு பொம்பளையிலும் வீட்டுல பொறுப்பா வேலை பார்த்துட்டு கிடக்கு. இது 2 ஊரை சுத்திட்டு கிடக்கு. இவதான் சுத்தான்னா அவளையும் சேர்த்து கெடுத்துட்டாளையா பொம்பளையிலு. இதெல்லாம் எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியல. வாயை திறந்தா அம்புட்டும் போய் ஊர் பறந்து பேசிட்டு ஊருதுன்னா பறக்குதுன்னு சொல்லி ஊருக்குள்ள வம்பிழுத்து விட்டு அலையாளுவ. என்னைக்கு நம்மளையும் சேர்த்து ரோட்ல சிரிக்க வைக்க போறான்னு தெரியல.